Hi friends, welcome to XZMFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera TASKalfa 2554 CI மிஷினோட print driver installation பத்தி தான் பார்க்க போறோம். So print driver installation பண்றது அவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன் ஒண்ணும் கிடையாது. driver CD இருந்தா யார் வேணா இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். So இதுக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படினு பாத்தீங்க அப்படினா இதில் print driver இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் print driver இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட print குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மூணு இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து இந்த டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபுல் சீடியுமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிறப்பவே ஒரு ஜிப் ஃபைலில் தான் டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் அன்சிப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். பாஸ்வேர்ட் போட்டு அதை அன்சிப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி Kyocera 2554 CI டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா Kyoceraன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த செட்டப்பை கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு அக்செப்ட் அப்படின்னு கேட்கும். அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலேஷனே பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒன்று வந்து IVP6 IVP4. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். IVP6ன்றது IP அட்ரஸ் மாறாது. IVP4ன்றது மேபி உங்களுக்கு ஆட்டோ DHCPயில் இருந்தது அப்படின்னா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து இப்போ IVP6ல் மேலே இருக்கிறதுலேயே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே டிக் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த மூணு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 2 சைடு வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ டிஃபால்ட்டாக 2 சைடு வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக 2 சைடு தேவையில்லை. ஸோ அதை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராடக்ட் லைப்ரரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் லைப்ரரி க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் போனீங்க அப்படின்னா Kyocera TASKalfa 2554 CI KX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் இருக்கும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா அதில் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிரிண்டிங் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்குள்ளே போங்க. பேசிக்கில் இது பேசிக்காக நீங்கள் A4ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெட்டர் 100% இருக்கும். இன்கேஸ் நீங்கள் A4 தான் அதிகமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக A4 100% செட் பண்ணிக்கோங்க. பேஜ் சைஸும் பிரிண்ட் சைஸும் A4 மாற்றிட்டீங்க அப்படின்னா A4 100% அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறதா ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஃபுல் கலர் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபுல் கலர், ஆட்டோ கலர், பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல் கலரில் இருக்கும்போது கீழே பாருங்கள் பிரிண்ட் கிரேஸ் வித் பிளாக் டோனர். ஸோ அப்படின்றது டிக் ஆகலை. ஸோ இதுவே நீங்கள் ஆட்டோ கலர் அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது அது வந்து டிக் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் டிக் பண்ணாலே ஆட்டோ கலருக்கு மாறிடுது. ஸோ தட் என்ன அப்படின்னா இப்போ இந்த இமேஜே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் வந்து கலரும் இருக்குது, கிரே ஸ்கேலும் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, கிரே ஸ்கேல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கலரையும் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு டோனர் ஈல்டு கண்டிப்பாக கம்மியாகும். டோனர் ஈல்டு இந்த மிஷினில் வரணும்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இதை வந்து ஆட்டோ கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கலரில் எப்போவுமே கொடுக்காதீங்க பிரிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆப்ஷன் கொடுக்காம இருந்தாலே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ ஆட்டோ கலர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கலர்ன்றதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய இமேஜஸும் சரி பிளாக் டோனர் மூலியமாக பிரிண்ட் ஆகும். அப்படி அதை செலக்ட் பண்ணாமல் ஃபுல் கலர்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதோ டெக்ஸ்ட் ஃபைல் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அது வந்து எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆட்டோ கலர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக வரும். அட் த சேம் டைம் டோனோட ஈல்டும் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பிரிண்ட் குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டில் வைக்காதீங்க, ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது கலர் மிஷின். ஸோ கலர் அவுட்புட் சூப்பராக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி வச்சுக்கோங்க. அண்ட் தென் சில பேருக்கு க்ளாசி மோட் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே க்ளாசி மோட் இருக்கும். அது டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளாசி மோடில் பிரிண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஓரளவுக்கு க்ளாசி வரும். நீங்கள் பிரிண்ட் எடுக்க மிஷின் வந்து க்ளாசி மோட் கண்டிப்பாக வருது. நிறைய பேருக்கு நான் செக் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணதில் தான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் இதில் பேக் டு பேக் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் சைஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A4, A3, நார்மலாக 12/18. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 12/19 எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பேப்பர் சைஸை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூவில் போனீங்கன்னா கஸ்டம் ஒன் அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து எம்எம்மில் இப்போ நீங்கள் வந்து எனி அன்சைஸ் பேப்பர் வந்து இந்த மிஷினில் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸ் எம்எம்மில் எவ்வளோ இருக்குது, ஒய் ஆக்சிஸ் எம்எம்மில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 12.6க்கு 48 இன்ச் ஒரு பேனர் பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா
அதுக்கான செட்டிங்ஸ் நம்மளுக்கு இருக்காது. அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 320லேருந்து 1220 mm வரைக்கும் இந்த மிஷினில் செட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.6 × 48 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பேப்பர்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது எல்லாமே இதில் வச்சுட்டு நேம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழேயே வந்து நேம் வச்சுக்கலாம். இது கஸ்டம் 1 கஸ்டம் 2 நீங்கள் நியூ கொடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வைக்கிற நேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் சைஸ்லையும் வந்துடும். ஸோ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 100% வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியா டைப் வந்து ஹெவி வெயிட், ஹெவி ஒயிட் 1, ஹெவி 2, ஹெவி 3 இதெல்லாம் வந்து தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து மிஷினில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மிஷினில் பண்ணுறது அப்படியே வந்து உங்களுக்கு டிரைவருக்கு காப்பி ஆயிடும். ஸோ டிரைவரில் நீங்கள் அந்த வந்து ஹெவி 1, ஹெவி 2 செலக்ட் பண்ண முடியாது. நார்மலாக வந்து ஹை குவாலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, பாண்டு அந்த மாதிரி தான் நார்மலாக தான் இருக்கும். திக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மூணாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து கீழே வந்து PCL-6XL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் வந்து பேஜ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து இது வந்து என்னென்னா பிரிண்ட் லாங்குவேஜ். இப்போ இங்கே கொடுக்குற பிரிண்ட் வந்து அந்த மிஷினுக்கு புரிகிறதுக்கான ஒரு லாங்குவேஜ் வந்து PCL-XL, PCL-5C, KPDL. ஸோ இந்த 3 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா KPDL வந்து பிரிண்ட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பிரிண்ட் உங்கள் சிஸ்டமில் இருக்கோ அந்த பிரிண்ட் அப்படியே குவாலிட்டி பர்ஃபெக்டாக அதில் வருது. பிகாஸ் இதை நான் செக் பண்ணதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த 3வது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே டிரைவர் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறமே பண்ணி முடிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். அந்த ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து 1087 போட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.